ஸோ 2012 2024 குரூப் 4 வரைக்கும் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ்லேருந்து பெயர் சொல்லின் வகையிடுதல் இந்த டாப்பிக்கில் கேட்ட கொஷின்ஸ் மட்டும் செப்பரேட்டாக தொகுத்து கொடுத்துருப்பேன். ஸோ இதிலிருந்து ஃபஸ்ட்டு ஒரு கொஷின் பார்ப்போம். தொழிற் பெயரை சுட்டுக. மது நாட்டுக்கு வீட்டுக்கு உயிருக்கும் கேடு. ஸோ இத்தொடரில் அமைந்த தொழிற் பெயர் எதுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஸோ இதில் தொழிற் பெயர் பார்த்தோம்னா ஸோ கேடு என்பது தான் வரும். ஸோ இந்த கேடு என்பது பார்த்தோம்னா இது முதல்நிலை திரிந்த தொழிற் பெயராகும். ஸோ முதல்நிலை தொழிற் பெயர்னு பார்த்தோம்னா கேடு என்பதாக மாறும். அது துயிர் பெயராக மாற்றோம்னா தள் என்ற விகுதி சேர்ந்து கெடுதல் என்பதாக மாறும். ஸோ அப்போ இந்த தொடரில் அமைஞ்சிருக்கக்கூடிய துயிர் பெயர் எதுன்னு பார்த்தோம்னா கேடு என்பது தான் வரும். ஸோ அதுக்கடுத்து தான் விடியலில் தொழில் எழுந்தேன். ஸோ இதில் விடியல் என்பது பார்த்தோம்னா காலப்பெயராகும். விடியல் என்பது காலப்பெயர். ஸோ அதுக்கடுத்து தான் தென்னன் என்பது எவ்வகை பெயர் சொல்லுனா இடப்பெயராகும். ஸோ தென்னாட்டார்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ தென்னன் என்பது இடப்பெயர் சொல்லுக்கு வரும். ஸோ அதுக்கடுத்து தான் மார்கழி. ஸோ இந்த மார்கழி பெயர் சொல்லின் வகையிடுதல் பார்த்தோம்னா மார்கழி என்பது காலப்பெயருக்கு வரும். ஸோ வட்டம் பெயர் சொல்லின் வகையிடுதல்னா வட்டம் என்பது நிறம் சுவை அளவில் வடிவத்தை குறிக்கிறதுனால வட்டம் என்பது பண்பு பெயருக்கு வரும். ஸோ அதுக்கடுத்து தான் கொடுக்கப்பட்ட சொற்களில் தொழிற் பெயரை எழுதுகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தொழிற் பெயரை பார்த்தோம்னா படித்தல் தல் என்ற விகுதி என்பது தொழிற் பெயருக்கு தான் வரும். ஸோ படித்தல் என்பது தொழிற் பெயர் ஆகும். ஸோ அதுக்கடுத்து தான் திசை சொற்களை பொறுத்துகன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஸோ ரூபாய் என்பது இந்துஸ்தானி சொல்லாகும். துட் என்பது ஒரு டச்சு சொல்லாகும். நபர் என்பது அரபி சொல்லுக்கு வரும். குல்லா என்பது பார்சி சொல்லுக்கு வரும். ரூபாய் என்பது இந்துஸ்தானி சொல்லு. துட் என்பது டச்சு சொல்லாகும். நபர் என்பது அரபி சொல்லு. குல்லா என்பது பார்சி சொல்லாகும். ஸோ அதுக்கடுத்தா கீழ்காணும் தொடரில் இடம்பெறாத பெயர் சொல் வகை எதுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. மகளினி காலை 9 மணிக்கு பேருந்தில் ஏறி பள்ளிக்கு சென்றாள். அவள் அம்மா மதிய உணவுக்கு வற்றல் குழம்பு கொடுத்து அனுப்பினாள். ஸோ இதில் காலப்பெயர் பார்த்தோம்னா காலை 9 மணிக்கு. ஸோ அங்கே காலப்பெயருமே இருக்குது. தொழிற் பெயர் பார்த்தோம்னா வற்றல் என்பதுமே தொழிற் பெயருக்கு வந்திருக்கு. பொருட்பெயர் பார்த்தோம்னா நமக்கு பேருந்து என்பதுமே ஒரு பொருட்பெயர் தான். ஸோ அதேமாரி மகளினி என்பதுமே ஒரு பெயர் சொல்ல தான் வரும். ஸோ அதுவுமே பொருட்பெயருக்கு வரும். இதில் பண்பு பெயர் மட்டுமே இடம்பெறலை. ஸோ அப்போ இதில் வராத பெயர் சொல் எதுன்னு பார்த்தோம்னா பண்பு பெயர் மட்டும்தான் வரலை. ஸோ அதுக்கடுத்து தான் காரணப்பெயருக்கு எடுத்துக்காட்டினை தேர்ந்தெடுக்க. ஸோ நாற்காலி 4 கால்கள் இருக்கிறதுனால தான் அது நாற்காலின்னு வந்துச்சு. அப்போ காரணப்பெயருக்கு பார்த்தோம்னா நாற்காலி தான் வரும். ஸோ அதுக்கடுத்து தான் எடுத்துக்காட்டினை பொறுத்துக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மரம் காடு என்பதுனா இடுகுறி பெயருக்கு வரும். மரம் காடு என்பது இடுகுறி பெயருக்கு வரும். மா மற்றும் கருவேலங்காடு என்பது இடுகுறியில் சிறப்பு பெயருக்கு வரும். மரம் காடு என்பது இடுகுறி பெயருக்கு வரும். மா மற்றும் கருவேலங்காடு என்பது இடுகுறியில் சிறப்பு பெயருக்கு வரும். ஸோ அதுக்கடுத்ததாக கீழ்கண்டவற்றுள் திசை சொற்களை கண்டறியும். ஸோ திசை சொற்கள் எதுன்னு பார்த்தோம்னா சாவி ஜன்னல் என்பது வரும். திசை சொற்கள் எது வரும்னா சாவி மற்றும் ஜன்னல் ஆகும். அதுக்கடுத்ததாக நாற்காலி என்பது எவ்வகை பெயர்னா நாற்காலி என்பது ஒரு பொருட்பெயராகும். ஸோ நாற்காலி வேறு எதுக்கு வரும்? சினை பெயருக்கு வராது, பண்பு பெயருக்குமே வராது, காலப்பெயருக்குமே வராது. அப்போ நாற்காலி என்பது ஒரு பொருட்பெயராக தான் இருக்கணும். ஸோ அதுக்கடுத்ததாக முகத்தை குறிப்பது டேஷ் ஆகும்னா ஸோ நம்ம உடல் உறுப்புகளை குறிக்கக்கூடியது எல்லாமே சினை பெயர்களுக்கு வரும். அப்போ முகம் என்பது சினை பெயராகும். ஸோ அதுக்கடுத்து தான் ஆதிரையன் என்பது எவ்வகை பெயர் சொல்லை குறிக்கிறதுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஆதிரையன் என்பது ஒரு காலப்பெயராகும். ஆதிரையன் என்பது ஒரு காலப்பெயராகும். ஸோ அதுக்கடுத்த பெயர் சொற்களை பொறுத்துக. மல்லிகை என்பது பார்த்தோம்னா பொருட்பெயருக்கு வரும். மல்லிகை என்பது ஒரு பொருட்பெயர். பள்ளி என்பது இடப்பெயருக்கு வரும். கிளை என்பது சினை பெயருக்கு வரும். இனிமை என்பது பண்பு பெயருக்கு வரும். மல்லிகை என்பது பொருட்பெயர். பள்ளி என்பது இடப்பெயர். கிளை என்பது சினை பெயர். இனிமை என்பது பண்பு பெயருக்கு வரும். ஸோ அதுக்கடுத்து தான் அதே பொறுத்துக்க தான் பொருட்பெயர் பார்த்தோம்னா நாற்காலி புத்தகம் என்பது பொருட்பெயருக்கு வரும். நாற்காலி புத்தகம் என்பது பொருட்பெயருக்கு வரும். இடப்பெயர்கள் பொறுத்தவரைகளும் வேலூர் நாமக்கல் என்பது இடப்பெயருக்கு வரும். காலப்பெயர் பார்த்தோம்னா மாலை மற்றும் இரவு என்பது காலப்பெயருக்கு வரும். சினைப்பெயர் பொறுத்தவரைகளும் முகம் மற்றும் கை என்பதுக்கு வரும். சினைப்பெயர்கள் முகம் மற்றும் கை என்பதற்கு வரும். ஸோ அதுக்கடுத்து தான் பண்பு பெயர் இடம்பெற்ற தொடரை கண்டறிகன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பாரதம் எங்கள் தேசம். ஸோ இதில் பண்பு பெயர்கள் பார்த்தோன்னா எதுவுமே இடம்பெறலை. தமிழ் இலக்கிய வளம் உடையது. ஸோ அதில் வளம் என்பது பண்பு பெயருக்கு வராது. நீர்நிலைகளில் பாதுகாக்க வேண்டும். ஸோ இங்கேயுமே நமக்கு எந்த ஒரு பண்பு பெயருமே இடம்பெறலை. ஸோ நிறம் சுவை அளவு வடிவம் பண்பு உறுப்புகள் ஆகிய பண்புக்கான விகுதி மை இதெல்லாம் எதுவுமே அங்கே இடம்பெறலை. ஆனால் இதில் அன்பு என்பது பார்த்தோன்னா பண்பு பெயருக்கு வரக்கூடியது தான். ஸோ உயிர்களிடத்தில் அன்பு காட்டு. இதில் அன்பு என்பது ஒரு பண்பு பெயராகும். ஸோ அப்போ இதில் சரியான தொடர் எதுன்னு பார்த்தோம்னா இந்த உயிர்களிடத்தில் அன்பு காட்டு என்பது தான் பண்பு பெயருக்கு வரும். ஸோ அதுக்கடுத்து தான் இடுகுறி பொதுப்பெயர் என்பது பார்த்தோன்னா காடு என்பது வரும். இடுகுறி பொதுப்பெயர் காடு என்பதுக்கு வரும். இடுகுறி சிறப்பு பெயர் என்பது பனை என்பதற்கு வரும். காரண பொதுப்பெயர் என்பது பறவை என்பதற்கு வரும். காரண சிறப்பு பெயர் என்பது மரங்கொத்திக்கு வரும்.
ஸோ அதுக்கு அடுத்ததாக கரியன் என்பது பெயர் சொல்லின் வகையறிதல். ஸோ கரியன் என்பது நிறத்தை குறிக்குது, அப்போ அது பண்பு பெயருக்கு வரும். ஸோ அதுக்கு அடுத்ததாக செந்தமிழ் ஆகி திரியாதியார்க்கும் தம்பொருள் விளங்கும் தன்மையுடையது எதுனா இயற்சொல்லாகும். செந்தமிழ் ஆகி திரியாதியார்க்கும் தம்பொருள் விளங்கும் தன்மையுடையது எதுனா இயற்சொல்லாகும். ஸோ தைத்திங்கள் என்பது டேஷ் பெயரை குறிக்கும். தைத்திங்கள் என்பது ஒரு காலப்பெயராகும். அவன் சித்திரையன் என்பது எவ்வகை பெயர்னா அதில் சித்திரை என்பது காலப்பெயரை வரும். ஸோ அதுக்கடுத்ததாக அவன் நல்லன் எவ்வகை பெயர்னா, ஸோ அதில் நல்லன் என்பது வந்து குணப்பெயரை குறிக்கும். மீதி தொழில் பெயருக்கு வராது, காலப்பெயருக்கு வராது, இடப்பெயருக்குமே வராது. அவன் நல்லன் என்பது ஒரு பண்பு பெயர், அதாவது குணப்பெயராகும். ஸோ அதுக்கடுத்ததான் அதே பொறுத்துக்கு தான் இடுகுறி பொதுப்பெயர் என்பது காடு என்பதுக்கு வரும். இடுகுறி சிறப்பு பெயர் என்பது பனை என்பதுக்கு வரும். காரண பொதுப்பெயர் என்பது பறவை என்பதற்கு வரும். காரண சிறப்பு பெயர் என்பது மரங்கொத்திக்கு வரும். ஸோ அதுக்கடுத்து தான் ஆதிரையன் எவ்வகை பெயர் சொல்லணும், அது வந்து ஒரு காலப்பெயராகும். ஆதிரையன் என்பது காலப்பெயராகும். ஸோ அதுக்கடுத்து தான் சலாம் சபாஷ் என்பன எம்மொழி சொற்களாகும்னா அது வந்து உருது சொற்களாகும். சலாம் சபாஷ் என்பது உருது சொற்களாகும். ஸோ அதுக்கடுத்து கதிர்வேல் வெற்றிலை தின்றான் என்பது இது வந்து ஒரு இனங்குறிதலாகும். கதிர்வேல் வெற்றிலை தின்றான் என்பது ஒரு இனங்குறிதலாகும். ஸோ அதுக்கடுத்து தான் அவன் பொன்னன் எவ்வகை பெயர்னா அது வந்து பொருட்பெயராகும். அவன் பொன்னன் என்பது ஒரு பொருட்பெயராகும். ஸோ அதுக்கடுத்து தான் மன்னிப்பு எம்மொழி சொல் அப்படின்னா மன்னிப்பு என்பது ஒரு உருது சொல்லாகும். மன்னிப்பு என்பது உருது சொல்லாகும். ஸோ அதுக்கடுத்து தான் கீழுள்ள சொற்களுள் காரண பெயர் சொல் எதுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. காரண பெயர் சொல் வந்து பார்த்தோம்னா முக்காலி. ஸோ 3 கால்கள் இருப்பதனால தான் அதுக்கு முக்காலின் பெயர் வந்திருக்கும். அதனால் காரண பெயர் சொல் வந்து முக்காலியாக இருக்கும். ஸோ கண்ணன் என்பது டேஷ் பகுபதம். கண்ணன் என்பது வந்து பார்த்தோம்னா அது வந்து கண் என்பது வந்து பார்த்தோம்னா நம்ம உடல் உறுப்புகளில் ஒன்று குறிக்குது. அப்போ அது சினை பெயருக்கு வரும். கண்ணன் என்பது சினை பெயருக்கு வரும். ஸோ தழையா வெப்பம் தழைக்கவும் என்னும் தொடரில் தழை என்பது பார்த்தோம்னா வினை சொல்லை குறிக்கவும். ஸோ இதில் தழையா வெப்பம் தழைக்கவும், ஸோ குறையாத வெப்பம் குறையவும் அப்படின்னும் பொழுது இதில் வந்து தழை என்பது வந்து பார்த்தோம்னா வினை சொல்லை குறிக்கும். ஸோ அடுத்ததாக பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. குமரன் தென்னை என்பது பொருட்பெயருக்கு வரும். குமரன் தென்னை என்பது பொருட்பெயருக்கு வரும். காடு மலை என்பது இடப்பெயருக்கு வரும். காடு மலை என்பது இடப்பெயருக்கு வரும். பூ காய் என்பது சினை பெயருக்கு வரும். பூ மற்றும் காய் என்பது சினை பெயருக்கு வரும். திங்கள் மற்றும் வாரம் என்பது காலப்பெயருக்கு வரும். ஸோ இதில் காலப்பெயர் எதுன்னு பார்த்தோம்னா திங்கள் மற்றும் வாரம் என்பது வரும். இடப்பெயர் பார்த்தோம்னா காடு மலை என்பது வரும். பொருட்பெயர் பார்த்தோம்னா குமரன் தென்னை என்பது வரும். சினைப்பெயர் பார்த்தோம்னா பூ மற்றும் காய் என்பது வரும். ஸோ அதுக்கடுத்ததாக சொற்களின் வகைகளை பொறுத்திடுக. ஸோ காற்று பலகை என்பது பார்த்தோம்னா பெயர் இயற் சொற்களாகும். காற்று பலகை என்பதுனா பெயர் இயற் சொற்கள். எயிறு நல்குறவு என்பது பார்த்தோம்னா பெயர் திரிச்சொற்கள் ஆகும். எயிறு நல்குறவு என்பது பெயர் திரிச்சொற்களுக்கு வரும். அதுக்கடுத்ததாக கமலம் புஷ்பம் என்பது பார்த்தோம்னா ஸோ வடச்சொற்களாகும். கமலம் புஷ்பம் என்பதுனா வடச்சொற்களாகும். அதுக்கடுத்ததாக கேணி பெற்றம் என்பது பார்த்தோம்னா திசை சொற்களாகும். கேணி பெற்றம் என்பது திசை சொற்களாகும். காற்று பலகை என்பது பார்த்தோம்னா பெயர் இயற் சொற்களாகும். காற்று பலகை என்பது பெயர் இயற் சொற்கள். எயிறு நல்குறவு என்பதுனா பெயர் திரிச்சொற்களாகும். கமலம் புஷ்பம் என்பது வடச்சொற்களாகும். கேணி பெற்றம் என்பதுனா திசை சொற்களாகும். ஸோ அதுக்கடுத்து தான் பெயர் சொல்லின் வகை இதெல்லாம் மாட்சி என்பது பண்பு பெயராகும். மாட்சி என்பது பண்பு பெயர். ஸோ அதுக்கடுத்து தான் ஓட்டம் என்பது எவ்வகை பெயர் சொல்னா தொழிற் பெயராகும். ஓட்டம் என்பது தொழிற் பெயராகும். ஸோ அதுக்கடுத்து தான் பெயர் சொல்லின் வகை அறிதலில் கேண்மை என்பதுனா ஸோ குணப்பெயராகும். கேண்மை என்பது குணப்பெயரை குறிக்கும். ஸோ பெயர் சொல்லின் வகை அறிதலில் மரம் என்பது பார்த்தோம்னா இடுகுறி பொது பெயராகும். மரம் என்பது இடுகுறியில் பொது பெயருக்கு வரும். கீழ்காணும் சொற்களில் தொழிற்பெயர் அல்லாததை அறிக. ஸோ தொழிற்பெயர் வந்து பார்த்தோன்னா அழுகை, போக்கு, தொழுகை இது எல்லாமே வந்து தொழிற்பெயருக்கு வரும். தொல்லை என்பது மட்டுமே வராது. அப்போ அழுகை, போக்கு, தொழுகை இது எல்லாமே தொழிற்பெயருக்கு வரும். ஸோ அதுக்கடுத்து தான் செம்மை. பெயர் சொல்லின் வகையறிதல் வந்து செம்மை என்பது ஸோ நிறத்தை குறிப்பதனால அது பண்பு பெயருக்கு வரும். கண் பெயர் சொல்லின் வகையறிதலில் கண் என்பது உடல் உறுப்புகளில் வரக்கூடியதுனால அது சினை பெயருக்கு வரும். ஸோ மரம் என்பது பொருட்பெயராகும். மரம் என்பது ஒரு பொருட்பெயருக்கு வரும். ஸோ அழுகை என்பது நம்ம மேலேயே பார்த்தோம். அழுகை என்பது தொழிற்பெயருக்கு வரும். ஸோ அதுக்கடுத்து அசைதல் என்பது ஸோ தள்ளு விகுதி வந்திருக்கிறதுனால அது தொழிற்பெயருக்கு வரும். பழி நாணுவானை. ஸோ இது பெயர் சொல்லின் வகை இதில் பார்த்தோம்னா வினையலனையும் பெயருக்கு வரும். பழி நாணுவானை என்பது வினையலனையும் பெயருக்கு வரும். ஸோ அதுக்கடுத்து தான் அண்ணி. ஸோ இது வந்து கிளை பெயர்களாகும். ஸோ உறவுகளில் வரதுனால இது அண்ணி என்பது கிளை பெயருக்கு வரும். ஸோ அதுக்கடுத்ததாக பார்க்குலாம் என்ற பெயர் சொல்லின் வகையை வந்து பார்த்தோம்னா இடப்பெயராகும். ஸோ இதில் பார்க்குலாம் என்பதில் பார் என்பது இடப்பெயரை குறிக்கிறது. ஸோ அதுக்கடுத்து தான் மறவன் பெயர் சொல்லின் வகையறிதல் வந்து பார்த்தோம்னா குடிப்பெயராகும். ஸோ மறவன் என்பது ஒரு குடிப்பெயராகும். ஸோ அடுத்ததாக ஒரு பொருத்துக்க கொடுத்துருக்காங்க. இதில் பொருட்பெயர் நம்ம பார்த்தோம்னா ஸோ பொருட்பெயர் வந்து எதுக்கு வரும்னா அத்தி கோசத்தான் என்பது ஒரு பொருட்பெயருக்கு வரும். இடப்பெயர் என்பது கொங்கன் என்பது வரும். ஸோ கொங்கன் என்பது வந்து இடப்பெயருக்கு வரும். தொழிற்பெயர் என்பது பார்த்தோம்னா ஈவான் என்பதற்கு வரும். தொழிற்பெயர் என்பது ஈவான் என்பதற்கு வரும். பண்பு பெயர் வந்து
அந்தணன் என்பதுக்கு வரும். அந்தணன் என்பது பண்பு பெயராகும். ஸோ அதுக்கடுத்ததாக பெயர் சொல்லின் வகையறிதலில் முக்கண்ணன் என்பது காரண இடுகுறி பெயராகும். முக்கண்ணன் என்பது காரண இடுகுறி பெயருக்கு வரும். ஸோ அதுக்கடுத்ததான் விளம்பல் என்ற பெயர் சொல்லின் வகையறியும். ஸோ விளம்பல் என்பதுனா ஒரு தொழிற் பெயராகும். விளம்பல் என்பது தொழிற் பெயராகும். ஸோ அதுக்கடுத்ததாக பெயர் சொல்லின் வகையறிதலில் இனிமை என்பது ஒரு பண்பு பெயராகும். ஸோ இனிமை என்பது பண்பு பெயருக்கு வரும். ஸோ அதுக்கடுத்ததான் கொற்கை என்ற பெயர் சொல்லின் வகையறிதல். கொற்கை என்பது ஒரு இடத்தை குறிக்கிறது. அப்போ ஸோ அது இடப்பெயருக்கு வரும். கொற்கை என்பது இடப்பெயராகும். ஸோ அதுக்கடுத்ததாக டரல். டரல் என்ற பெயர் சொல்லின் வகையறிதல் வந்து பொருட்பெயராகும். ஸோ டரல் வந்து பொருட்பெயருக்கு வரும். அதுக்கடுத்ததாக தொழிற் பெயர் அல்லாத சொல் எதுன்னா ஸோ இதில் தருதல், கொல்லாமை, கோரல், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா தொழிற் பெயருக்கு வரும். ஸோ கொல்லாமை என்பது வந்து பார்த்தோம்னா அது எதிர்மறை தொழிற் பெயருக்கு வரும். எல்லலுமே வந்து பார்த்தோம்னா தொழிற் பெயருக்கு தான் வரும். ஸோ இவங்க வந்து பார்த்தோன்னா இதில் எது தொழிற் பெயர் அல்லாத சொல் எதுன்னு பார்த்தோம்னா ஸோ கொல்லாமை என்பது வந்து பார்த்தோன்னா எதிர்மறை தொழிற் பெயருக்கு வரும். மீதி இருக்கக்கூடிய அந்த கோரல், தருதல் இது எல்லாமே தொழிற் பெயருக்கு வரும். ஸோ அதுக்கடுத்ததாக பெயர் சொல்லின் வகையறியும். ஸோ நீளம் என்பது பார்த்தோம்னா ஸோ அந்த நிறம், சுவை, அளவு, பண்பில் வந்து பார்த்தோன்னா ஸோ அளவில் வரதுனால அது குணப்பெயருக்கு வரும். ஸோ நீளம் என்பது குணப்பெயருக்கு வரும். ஸோ இந்த ஒரு கொஸ்டினில் இது மட்டும்தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஸோ தொழிற் பெயர் அல்லாத சொல் எதுன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ஸோ கோரல், தருதல், ஸோ இதெல்லாம் வந்து அல்லு மற்றும் தல் என்பது தொழிற் பெயருக்கான விகுதிகள் வந்திருக்கு. அதனால் வந்து ஸோ இது வந்து பார்த்தோம்னா தொழிற் பெயர்களுக்கு வரும். அதேமாரி கொல்லாமையை நம்ம பார்த்தோம்னா அது வந்து எதிர்மறை தொழிற் பெயர்களுக்கு வரும். ஆனால் இந்த எல்எல் என்பதுமே வந்து தொழிற் பெயருக்கு தான் வரும். இதில் டிஎன்பிசியில் கொஞ்சம் ஆன்சர் கீ வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. இதில் தொழிற் பெயர் அல்லாதது எதுன்னு பார்த்தோம்னா டி மட்டும்தான் இதுக்கான சரியான ஆன்சராக இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த டாப்பிக்கிலிருந்து கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம்.